பகுதி ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இந்த இடத்துல நாம் ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு நான் வரும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த ரூத் நகோமனுடைய மருமகள். நகோமனுடைய கணவர் பேர் எலிமெலேக்கு. அவருக்கு 2 பிள்ளைங்க. அவங்க இருக்கிற அந்த யூதேய தேசத்துல அவங்களுக்கு பஞ்சம் உண்டான போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு மோவாப் தேசத்துல அவங்க 2 பிள்ளைங்களுக்கும் பெண் கொள்கிறாரு. அந்த பெண் கொண்டு அந்த 2 பிள்ளைங்களும் கொஞ்ச நாளில் அவங்க மரித்து போயிடுறாங்க. மரித்து போயிட்ட பிறகு நகோமியுடைய கணவரும் மரித்து போயிடுறாருங்க. ஆனாலும் கூட நகோமி அவங்க கேள்விப்படுறாங்க, நம்முடைய யூதேய தேசத்தில் பெத்லகேமில் நமக்கு ஆகாரம் உண்டாயிருக்குது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பஞ்சம் நீங்கி அந்த இடத்துல ஆகாரம் உண்டாயிருக்குதுன்னு அவங்க கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி வர்றதுக்கு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த 2 மருமகங்களை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தாயினுடைய வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க, நான் என் சொந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பெரிய மருமக வந்தால் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன மருமக ரூத்தோ அந்த அம்மா நகோமியை கூட அவங்க வராங்க. நான் நான் உங்களை கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரூத் வேணான்னு சொன்னாலும் அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மா கூட வர்றதுக்கு அந்த அம்மா உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் உங்களோட கூட வருவேன், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ உங்களை எங்கே அடக்கம் பண்ணுறாங்களோ அங்கே நான் என்ன பண்ணுவேன், நான் மறித்து என்னையும் அங்கே தான் அடக்கம் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த அம்மா ஒரு உறுதியாக ரூத் சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்படும்போது அந்த அம்மா சொல்கிற காரியம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ரூத் நகோமே கூட வருகிறத நாம் பார்க்கிறோம். நகோமே கூட வந்த ரூத்து அங்கே 2 பேர் சேர்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணா, ஆகாரம் தேவை. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக அவங்க வெளியே போயிட்டு இருந்தாங்க, புதுசாக சேர்ந்துருக்குறாங்க. அந்த குடாரத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு புசிக்க ஆகாரம் தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அப்போ ரூத் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் போயிட்டு வயல்வெளிக்கு போயிட்டு யாராவது அறுக்கிற அந்த வயல்வெளியில் போயிட்டு நான் கதிர் பொறுக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஏன்னா அது கோதுமை அறுக்கிற காலங்களாக இருந்ததுனால அந்த அம்மா போகிறாங்க. ஒரு தற்செயலாக போயிட்டு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிமா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சாரி 2:3 படிமா. 2:3. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த மகள் நான் அந்த அம்மா வயல்வெளியில் போயிட்டு அந்த கதிர் பொறுக்கிறதுக்கு போகிறப்போ ஒரு வயலுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க போகிறப்போ அந்த அம்மாவுடைய அந்த அந்த வயல் யாருக்கு சொந்தன்னு சொன்னால் எலிமெலேக்கு நகோமியுடைய கணவருடைய வம்சத்தனாகிய போவாசுடைய நிலமா இருக்கிறது. அந்த மகள் அந்த இடத்துல போயிட்டு கதிர் பொறுக்கிறாங்க. அந்த வேலையாட்கள் மேலே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் ரூத்தை பற்றி விசாரிக்கிறாரு. விசாரித்து அவன் சொல்கிறா நகோமியுடைய மருமகள்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் விசாரித்த பிறகு அவர், சரி நீ இந்த இடத்துல என்ன பண்ணு, கதிர் பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி சொன்னோன்னே அந்த அம்மா அந்த இடத்துல கதிர் பொறுக்கின்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போவாஸ் வராருங்க. அந்த நிலத்தினுடைய எஜமான் வராரு. எஜமான் அந்த அவரை விசாரிக்கிறார், இந்த அம்மா யாரு, இது யாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ அவர் இந்த ஊழியக்காரன் அவர் சொல்கிறாரு, அந்த நகோமியுடைய மருமக அந்நிய தேசத்து பெண்ணு, அந்த அம்மா இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க இங்கே கதிர் பொறுக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டுக்கினாங்க, நான் தான் அவங்கள பொறுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆனால் போவாஸ் அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க,
7ஆம் வசனம் 2, 7, 8 படிங்கம்மா. அறுக்க படிங்கம்மா படி. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறப்போ அந்த அம்மா வந்து முதலாவது வந்தது வந்து நகோமினுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த அம்மா பாருங்க, அந்த இடத்துல அந்த வேலை செய்கிற பெண்களோட அந்த ஊழியக்காரர் வந்து அவருடைய கண்கள்ல அந்த மகளுக்கு தயவு கிடைத்து அந்த வயலில பொறுக்கி கொள்ளும்படி சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்க்கிறப்ப போவாஸ் வந்து பார்க்கறாருங்க அந்த எஜமான் வந்து பார்த்து சொல்லி அவரும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ என்ன இங்கேயே வந்து நீங்க பொறுக்கிக்குங்க. பாருங்க, அவரு சொல்றாரு, நீங்க அரிக்கட்டுகளை எடுக்கும்போது சிலவற்றை நீங்க என்ன பண்ணுங்க, சிந்து விடுங்க அப்படின்னு சொல்றாருங்க. பாருங்க, அந்த அந்த ஊழியக்காரர் கண்களிலும் ரூத்துக்கு தயவு கிடைச்சது, அந்த போவாஸ் எஜமானுடைய கண்களிலும் தயவு கிடைச்சது. பாருங்க, எந்த ஒரு எஜமானாவது அப்படி சொல்லுவாருங்களா, நீங்க வந்து நம்ம அவங்களுக்காக வந்து சிலத்தை சிந்தி விடுங்கன்னு சொல்லி. ஆனா இந்த அம்மா வந்து ஆண்டவரை நம்பி வந்ததுனால, ஏசப்பாவை நம்பி வந்த ரூத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியா ஆண்டவர் வந்து அந்த மகளுக்கு அந்த போவாசனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாகத்தான் 3ஆம் அதிகாரம் 2:12 படிமா. 2:12 உன் செய்கைக்கு தக்க உன் பலனை செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த மகளுக்கு வந்து ஆண்டவரை நம்பி வந்ததுனால அந்த மகளுக்கு வந்து நிறைவான பலன். பாருங்க, அந்த வயல்வெளியை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த இடத்துல பொறுக்கும்படியாக சிலவற்றை சிந்தி விடுங்கள் என்று சொல்லி அந்த எஜமானுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். 3ஆவதா நாம் பார்க்கிறோம், கர்த்தராலே வந்து உனக்கு கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அந்த பாருங்க, அந்த நிறைவான பலன்னு சொன்னா அவர் சொல்றார் பாருங்க, போவாஸ் நீங்க வந்து என்ன பண்ணு, இந்த மக்களோட கூட நீ வந்து கதிர் பொறுக்கிக்க, இவங்க சாப்பிட்றப்ப நீங்க சாப்பிடு, அவங்க தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணி குடி, நீ தனியா போகாத, என்னுடைய ஊழியக்கார பெண்களோட கூட நீ இருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பெண்கள் நீங்க வந்து கலந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பாருங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம இங்க வந்து வந்திருக்கிறோம். உலக பிரகாரமான பெண்கள் வந்து பற்பல காரியங்களில் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்மை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெண்கள் கூட்டமாய் கூடி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கவும் சோதரிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நம்ம ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மகள் கர்த்தரை தேடி வந்ததுனால மகளுக்கு ஒரு அற்புதம், வயல் கிடைச்சது, போவாசுடைய கண்களை தயவு கிடைச்சது. ஆண்டவர் வந்து அந்த மகளை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். எங்க சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இந்த முறை வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சாட்சி சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா வந்து பாண்டிச்சேரி, அவங்க வந்து இந்து குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. எங்கள் கிறிஸ்துவ மகனை, எங்கள் சபையில் வர்ற மகனை அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்க. பண்ணிக்கின்னு வந்து அந்த மகள் சரியாக சபைக்கு வர மாட்டான்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் சரி நம்ம ஜெபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் போன மாதத்தில் அவங்க குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாள் வர்றப்ப நோட்டீஸ் எழுத வந்தாங்க அவங்க கணவர். அவர் வந்து சொன்னார், எங்களை வந்து மாமா மாமி தான் சொல்லுவாங்க எங்கள் பசங்க எங்கள் சபையில். அப்போ அந்த சகோதரர் வந்து சொன்னார், மாமா எங்கள் மணி வந்து சபைக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிப்பா, நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணின்னு இருந்தோம். அப்போ போன 1ஆம் தேதி புது வருஷத்தில் நாங்கள் எல்லாரும் சாட்சி சொன்னோம். சாட்சி சொல்கிறப்போ அவங்க குடும்பத்தோட போய் சாட்சி சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தது, எங்ககிட்ட காசே இல்லை, ஆனால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. மறுபடியும் அந்த சகோதரி என்ன பண்ணா, மறுபடியும் எழுந்து போனாங்க. போயிட்டு சொல்கிறான், நான் சாட்சி சொல்வேன்னு நீங்கள் யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன போல சொல்லிட்டு அந்த மகள் சொல்கிறா,
ஆண்டவர் சொல்றார், அந்த மகள் சொல்றா, நான் வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவா. ஆனா நான் வந்து எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்தாலும் முருகா, எழுந்துக்குனாலும் முருகா, படுத்தாலும் முருகா, முருகா, முருகா தான் நான் சொல்லின்னு இருப்பேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து வேதத்த வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு ஆண்டவர் வந்து அற்புதங்கள் நிறைய செய்திருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா போன வருஷத்துல அவங்க மாமனார் திடீர்னு இறந்துட்டாருங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். வருமானமே இல்ல. அந்த குடும்பத்துல 2 பேருக்கு குழந்தை பொறந்திருக்குது. ஆனா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனா அந்த மகள் சொல்றா, "நான் இவ்வளோ நாள் நான் ஆண்டவர நான் தேடல. ஆனா நான் கொஞ்ச நாளா நான் வேதம் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஆனா ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு பீரோ வாங்க கிருபை செய்தார். ஒரு பெட்டு வாங்க கிருபை செய்தார். இன்னைக்கு சின்ன சின்ன நிறைய பொருளுங்கள வாங்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நாங்க அந்த பிறந்த நாள் கூட்டத்தை நல்லபடியில் நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்தார்" அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் வந்து நான் குழம்பு செஞ்சுன்னு இருந்தேன். அந்த குழம்பு வந்து திடீர்னு மேலே ஊற்றிக்கிச்சு. நான் எப்பவுமே முருகா முருகா சொல்லுவேன். ஆனால் அன்றைக்கு அந்த குழம்பு என் மேலே பட்ட உடனே, கொதிக்கிற குழம்பு அது பட்ட உடனே நான் எசப்பான்னு கத்தினேன். பாருங்க, ஒரு சாட்சி. அந்த மகள் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவ. ஆனால் அந்த மகள் வந்து சொன்னா, எனக்கு ஆண்டவரை நான் தேடின போது தான் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்களை செய்தார். இந்த புதிய வருஷத்துல அந்த மகளுக்கு வந்து நிறைவான பலன். பாருங்க, அவங்க மாமனார் இறந்துட்டாரு. 2 பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. மாமியார் வேலைக்கு போக முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தை கத்தரை வந்து நடத்தி வந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்களுடைய ஜெபம் தான், மாமியாருடைய ஜெபம். ஆனால் கத்தர் பாருங்க, இன்னைக்கு அந்த மகளை இந்த புதிய வருஷத்துல புதிய புதிய நன்மைகளை கொடுத்து அந்த மகளுக்கு வந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம கூட பாருங்க, இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறப்போ, ரூத்துக்கு ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத வந்த ரூத்தை ஆண்டவர் வந்து அந்த ஒரு நிலத்தை கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர்கள் கதிர் பொறுக்கும்படி சிலவற்றை சிந்தி விடுங்கள் என்று சொல்லி அந்த மகளுக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏசப்பா கூட நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம தெரிந்து கொண்டதுனாலே அவர் என்ன பண்ணார்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம வந்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாம் இங்கே உட்கார முடியாது, அடியால் வந்து இங்கே நிற்க முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, ரூத் வந்து ஆண்டவரை வந்து தெரிந்து கொண்டார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்ததுனால அந்த மகளுடைய வாழ்க்கையில பின்னாடி நம்ம அந்த அதிகாரத்துல 2 அதிகாரத்துல வாசிக்கப்படும் போது அந்த மகள் எந்த இடத்துல அந்த மகள் வந்து கதிர் பொறுக்க போனாங்களோ அதே இடத்துல அந்த நிலத்துக்கு அந்த மகளை ஒரு சுதந்திரவாளியாக, ஒரு அதிகாரியாக, ஒரு எஜமாட்டியாக அந்த இடத்துல மாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட ஆண்டவரை நாம் தேடும் போது, கர்த்தரை நம்முடைய தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இன்னைக்கு நம்முடைய இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அப்படியாய் கூட இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனம் படிங்கம்மா. 14, 15, 16. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்க வந்து சாரிபாத்தின் ஊரின் விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த அம்மா வந்து ஒரு விதவையா இருக்கிறாங்க. அந்த அம்மா எலியாவுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எலியா வந்து கேரித் ஆற்றங்கண்ட அண்டையிலே ஆண்டவர் அப்பத்தை கொடுத்து எலியாவை ஆசீர்வதித்து வருகிறத நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பத்தின் மூலமாய் ஆண்டவர் காகத்தை கொண்டு அவரை போஷித்து வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியே அவர் சாப்பிட்டு அந்த கேரித் ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த தண்ணீரை குடித்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நாளில் அவர் பஞ்சம் உண்டாகி அந்த இடத்துல அந்த ஆறு வற்றி போன பிறகு ஆண்டவருடைய கட்டளை அவருக்கு வருது. எலியாவுக்கு சொல்றார், நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கிற சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அங்கே எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சாரிபாத் ஊருக்கு கடந்து போகிற வழியில பார்க்குறப்போ
அந்த இடத்துல ஒரு விதவையானவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். போயிட்டு அவங்க வீட்டாண்டு போறாரு. அங்க உட்கார்ந்து அவர் சொல்றாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கேட்டபோது அந்த அம்மா போறாங்க. அவர் தண்ணி எடுத்துனாரு. உள்ள போகும்போது அவர் சொல்றாங்க, எனக்கு ஒரு சின்ன அடையம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டில் வந்து மாவு எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தை நான் வந்து அப்பம் செய்யறதுக்காக நான் பொறுக்கி இருக்கிறேன், விறகு பொறுக்கின்னு வந்தேன். அப்படி இருக்கிறப்போ நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து நினைக்கிறப்போ, ஆனால் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு அடையை கொண்டு வாங்க அப்படின்னு, சின்னதாக ஒரு அடையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா எதுவும் பேசாமல் போகிறாங்க. போயிட்டு எலியாவின் சொற்படி ஒரு அடையை செஞ்சு அவருக்கு கொடுக்குறார். கொடுத்துட்டு அந்த இதில் பார்க்குறப்போ அந்த மகள் வந்து அந்த பஞ்சம் தீரும் மட்டும், அந்த மகள் வந்து எலியாவின் சொற்படி கேட்டு அந்த பஞ்சம் தீரும் மட்டும் ஆண்டவர் அந்த மகளுக்கு அந்த பானையில் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, அது செலவாகவும் இல்லை, குறைஞ்சு போகவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நாங்கள் வந்து ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எலியாவை ஆண்டவர் அப்படி தான் ஆண்டவர் வந்து தெரிஞ்சு கொண்டு இருந்தார். அப்போ வந்து அந்த விதவையினுடைய மனசு வேண்டுதலை ஒருவேளை ஆண்டவர் அது அறிஞ்சிருப்பார். ஏன்னு சொன்னால் நம்ம நினைப்பதற்கு வேண்டுகிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். அப்போ அவர் வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த விதவையினுடைய கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எலியாவை கொண்டு அங்கே அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி நாங்கள் வந்து ஊழியத்தில் நாங்கள் ஜெபிக்கப்படும் போது ஒரு சகோதரியை குறித்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்போ அந்த நான் எப்பவுமே தனியாக நாங்கள் வந்து வேதத்தை வாசித்து உங்கள் பாஸ்டரமாக வந்தாலும் சரி, எங்கள் ஊழியக்காரங்க நாங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி ஜபத்தை நாங்கள் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் ஜபம் பண்ணும்போது ஒரு சகோதரியுடைய முகம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. சரி, எனக்கு அது தெரிஞ்சோன்னே, சரி என்னன்னு தெரில சப்பா, அவங்களுக்கு என்னன்னு கஷ்டம்னு தெரில, ஆனால் அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எதுக்கோ அவங்க முகத்தை எனக்கு காமிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவங்க கஷ்டத்தில் இருந்தால் அவங்க துக்கத்தை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேங்க. நான் மாடியில் ஜெபம் பண்ணேன், கீழே வந்துட்டு உடனே ஆண்டவர் எனக்கு யாரை காட்டினாரோ அந்த சகோதரி பைபிள் எடுத்துன்னு சர்ச்சாண்ட வராங்க. அப்போ வந்து அவங்க வந்தோடனே, சரி வாங்க அக்கா தான் நான் அவங்கள கூப்பிடுவேன், வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன், நான் இப்போ தான் நான் ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் வந்து உங்கள் முகத்தை எனக்கு காட்டினாரு, ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து சில கஷ்டங்களை என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த சாரிபத்து ஊரினுடைய விதவையினுடைய கஷ்டத்தை ஆண்டவர் அறிஞ்சு அவர் என்ன பண்ணார், எலியாவை அந்த இடத்துக்கு அனுப்புனதுனால அந்த மகளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த மாவு வந்து செலவழிந்து போகவும் இல்லை, அந்த கலசத்தில் என்ன குறைஞ்சு போகவும் இல்லை. இந்த புதிய வருஷத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பாருங்கள். கொஞ்சம் மாவு தான் நாங்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் மறித்து போயிட்டு போகிறோன்னு சொன்னாங்க, ஆனால் கர்த்தர் அதை பெருக ஆசீர்வதித்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதை கொடுத்து அந்த குறைவில்லாமல் அந்த பிள்ளைகளை காத்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு நாம் கூட வந்து பாருங்கள், எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில் இருப்போம். போன வருஷத்தில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்முடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சாரிபாத்து ஒரு மகளுடைய வீட்டில், விதவையினுடைய வீட்டில் அப்பமும் தண்ணியும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள், இன்னைக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பம் யாருமே இல்லை. ஏன் சொன்னால் ஆண்டவர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ரூத்தை ஆசீர்வதித்த போல, அந்த சாரிபத்தின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்தால் நமக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15:22 படிமா, 22லேருந்து 28 வரை படிங்களேன். அப்பொழுது அந்த
திசைகளில் குடியிருக்கிற கானானியாகிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானாள். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு சகோதரனுடைய தாழ்மை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் இன்றைக்கு நம்ம இந்த சாரிபாத் ஊர் விதவையை குறித்து எங்கள் ஒரு பெண்கள் கூட்டத்தில் நான் பேசும்போது, அந்த குடும்பம் வந்து ஒரு இந்து குடும்பம். அதில் ஒரே ஒரு அம்மா தான் சபைக்கு வருவாங்க. அந்த அம்மாவுடைய அவங்க வந்து எங்கள் வீட்டில் பெண்கள் கூட்டம் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் பெண்கள் கூட்டம் வைத்து இந்த பிரசங்கத்தை நான் செஞ்சேன். இந்த சாரிபாத் ஊரினுடைய அந்த பிரசங்கத்தை நான் பண்ணி முடிச்சோடனே ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி என்கிட்ட பேசுனாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மாமி, நீங்கள் அன்னைக்கு சொன்னதை போல் எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த மகள் வந்து ஒரு இந்து குடும்பம். அந்த மகள் வந்து அவங்க பாட்டி தான் சபைக்கு வருவாங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் நாங்கள் பெண்கள் கூட்டு வச்சோம். அப்போ அந்த மகள் வந்து சொல்கிறா, நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்களே, மாவு செலவழிஞ்சு போகாது, எண்ணெய் குறையாதுன்னு சொன்னீங்களே, அது போல் வந்து என் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுங்க மாமி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம போய் ஜெபிக்கிற இடங்களிலும் கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இந்த 3வது நம்ம பார்த்தோம், கானான ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல அந்த சகோதரி வராங்க, யேசப்பா கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, என் மகள் வந்து பிசாசு பிடித்து கொடிய வேதனைனால ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு நீங்கள் சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த அம்மா கேட்குறது ஆண்டவர் கேட்குறதே இல்லை. அப்போ அந்த மகள் தொடர்ந்து அவங்க பின்னாடியே வரப்படும்போது அந்த மகள் வந்து இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவங்களை என்ன பண்ணுங்க, இவங்க நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துனே இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ அந்த மகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மகள் அவர் வந்து எதுவுமே கண்டுக்காத மறுபடியும் போயிட்டு ஆண்டவரை வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு இறங்குங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய சித்தன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு யூதேய மக்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காகவே அவர் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா அவர் வந்து கானானிய ஸ்திரீக்கு வந்து அந்த வந்து அற்புதத்தை அவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், மேஜன் மேலே இருக்கிற அப்பத்தை வந்து பிள்ளைங்களுக்கு நாய்க்குட்டிக்கு போட முடியாது, ஆனால் அந்த அப்பத்தை வந்து நாய்க்குட்டிங்க தின்னுமே, மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கையே நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை தாழ்த்துக்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகளே, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லப்படும்போது அந்த மகளுடைய வார்த்தையினாலே அந்த மகளுடைய தாழ்மையாங்க ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து தாழ்மையோடு கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நமக்கு அநேக கஷ்டங்கள் வரும். போன வருஷத்துல கூட அடியலுக்கு வந்து ரொம்ப முடியல, உங்களை சபையில வந்து எனக்கு நிற்கவே முடியாதுங்க. ஒரு அன்னைக்கு வந்து நான் பார்த்தேன்னா என்னை அப்படி தான் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க ஐயா, நான் நின்னே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு வந்து நிற்கவே முடியாதுங்க. ஏதோ நான் நின்னேன்னு சொன்னேன், எனக்கு ஏதாவது வேறு எதனா சப்போர்ட் இருக்கணும் பிடிக்கிறதுக்கு. அப்படியே அவங்க சபைக்கு நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த வருஷத்தில், அந்த 24ஆம் வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஏன்னு சொன்னால், நான் எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நான் வந்து உபவாசத்தை ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே என் உபாசத்தை நான் விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப முடியலன்னா கூட என்னை வீட்டில் கூட நிறைய திட்டுவாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கிறீ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் என்னுடைய விசுவாசம், என்னுடைய உபாசனால என்னுடைய காரியங்கள் எல்லாம்
ஜெயமாகுதுன்னு சொல்லி என்னுடைய விசுவாசம். அதனால் வந்து நான் எப்பவுமே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடி நிறைய பிரச்சனைங்க எங்களுக்கு ஊழியத்தில் இருக்கிறோம். ஒரு ஐயாவுக்கு அடிக்கடி உடம்பு சிக்காயிடுவாருங்க. எனக்கு வந்து இந்த முடக்குவாதம் இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி கையெல்லாம் வீங்கிடும். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் தான் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையிலேயும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் சபை வந்து மாடியில் இருக்குதுங்க. அதனால் வந்து அதில் ஏறி போகணும். எனக்கு காலுங்க வந்து நடக்க முடியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இன்னைக்கு நான் சபைக்கு போகணும், நான் எப்படியாவது நான் என்ன பண்ணணும், நான் நடக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து நடக்கும்போது இயேசுவின் ரத்த ஜெயம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து நான் வைப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து என் ஜெபத்தை கேட்டு இந்த 24ல் எனக்கு கூடுமான வரையும் எனக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியே கூட போன வருஷத்தில் எனக்கு வந்து டைஃபாய்டு வந்துட்டு ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன். அதனால் அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நான் மரிச்சிரும் போல இருக்குது, எனக்கு எழுந்து உட்கார முடியாதுங்க, அப்படியே படுத்துனே இருக்கணும் போல இருக்கும். ஆனாலும் அப்போ வந்து நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து வேதம் வாசிக்கவே முடியாதுங்க. அது ஜெபம் பண்ண முடியாது, படுத்துனே தான் நான் தியானம் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏன் வேதம் வாசிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதாப்பா, எனக்கு வேதம் வாசிக்கணுமே, நான் வந்து அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கினேன். அப்படியே கண்ண முடினே அப்படியே நான் படுத்துன்னு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தரிசனம் தெரிஞ்சுதுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் தெரியுது. அந்த 3 நட்சத்திரங்கள நடுவில் இருக்கிற நட்சத்திரம் ரொம்ப பிரகாசம் உள்ளதாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்பா ஏசப்பா என்னை தொட்டுட்டாரு, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு ஏன்னு சொன்னால் 1 மாதமாக என்னால் முடியல. அப்போ எனக்கு வந்து ரொம்ப என் மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆண்டவர் என்னை தொட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். என் வியாதி நிமித்தமாக நான் ரொம்ப தாழ்மையாக ஆண்டவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த கானான ஸ்திரீக்கு ஆண்டவர் இறங்கினது போல ஆண்டவர் எனக்கும் அந்த அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறப்போ எஸ்தர் வந்து ஒரு சிறுமையான ஒரு சகோதரி. ஆனால் அந்த மகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த மகளுக்கும் சிறைச்சாலை கண்களுடைய தயவு கிடைக்கிறது. அப்புறம் ராஜாவினுடைய கண்களில் அந்த மகளுக்கு தயவு கிடைக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த மகள் வந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய யூத குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அந்த ஆபத்து வரப்போ அந்த மகள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ராஜாவின் இடத்துல போய் பேசணும். ஆனால் அந்த அம்மாவால் போக முடியாது. ஏன்னா ராஜா யாரை கூப்பிட்றாரோ அவங்க தான் வந்து போகணும். அப்படி போகப்படும்போது இந்த மகளுக்கு வந்து சொல்கிறாங்க, யூத ஜனங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து, அவங்கள அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த மகள் கூட 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மகள் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் ஜெபித்து விட்டு ராஜாவின் பார்வைக்கு அவங்க போகிறாங்க. அப்படி போகப்படும்போது ராஜா அந்த மகளுக்கு பார்த்து தன்னுடைய செங்கோலை நீட்டி அதை தொடும்படி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் பாருங்க, அந்த மகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாங்க, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போடும்போது அந்த ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. அவர் சொல்றார், எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன, உனக்கு இந்த ராஜ்யத்தில் பாதினி கேட்டால் கூட நான் தரேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, சிறுமையான மகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அந்த மகளையும் ஆண்டவர் உயர்த்தி அந்த மகளுக்கும் ஒரு நிறைவான பலனை கொடுத்து அந்த யூத ஜன மக்களுக்கு வர இருந்த அழிவில் இருந்து அந்த யூத மக்களை காப்பாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படியாய் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்துகள் வரலாம், எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் பெண்கள் தான் நம்ம வந்து நல்லா ஜெபிக்கிற மக்கள். ஏன்னு சொன்னால் ஆண்கள் வந்து பல விதமான வேலையில் போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் நாம தான் வந்து என்ன பண்ணுவோம், உபவாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி வேதம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படியாய் கூட ஆண்டவர் வந்து நம்மளை வழிநடத்துவராக இருக்கிறார். பாருங்க, ரூத்துக்கு இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்தா உனக்கு நிறைவான பலன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படியாய் மகளுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுத்தாரு பார்க்கிறோம். அப்படியாய் கூட சாரிபத்தின் ஊரின் விதவையினுடைய வீட்டில் மாவு எண்ணெயும் குறைஞ்சு போவே இல்லை. கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்துல நம்மளுக்கு வந்து கொடுக்கும்படியாக கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் பாருங்க, அந்த கானான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க.
கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். ரூத் தாழ்த்து ஜெபம் பண்ணாங்க. எஸ்தர் தாழ்த்து ஜெபம் பண்ணாங்க. அந்த மகளுக்கு ராஜ்யமேன்மை கிடைத்தது. அந்த மகளுடைய யூத குலத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். அதனால கர்த்தரை நாம் நம்பி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி நம் ஜெபத்தில் இருப்போம்.